வணக்கம், வெல்கம் டு தி ஃபுட் கோர்ட். இன்றைக்கி ஃபேமஸாக எல்லோரும் செய்கிற கொய்யா சட்னி தான் செய்ய போகிறோம். அதுக்கு கொய்யாக்காய் நம்ம ரொம்ப பழமாகவும் இல்லாமல் ரொம்ப காயாகவும் இல்லாத கொய்யாக்காயை செலக்ட் பண்ணியிருக்கோம். அதை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கொய்யாக்காய் எடுத்திருக்கேன். கட் பண்ணதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு வாணலியில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 7 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். எதுவும் ரொம்பவும் செவக்க வறுக்க வேணாம், ஓரளவு வறுத்தா போதும். அடுத்தடுத்த பொருள் சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதையும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படி வதக்கிட்டோம்னா போதும், ரொம்பவும் வறுக்கணுன்ற அவசரம் இல்லை. அடுத்தது 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு சின்ன எலுமிச்சம் அளவு புளி சேர்த்துக்கலாம். இதையும் கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கணுன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொய்யாக்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டு 1.5 நிமிஷம் வேக வச்சா போதும். 1.5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்துட்டு ஒரு முறை கலக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறின கொய்யாக்காயை ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைங்க. அப்போ தான் அந்த கொய்யா விதையெல்லாம் இருந்தால் கூட அரைப்பட்டுடும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது தாளிப்புக்கு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, ஒரே ஒரு வரமிளகாயும் கிள்ளி போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு சட்னியில் சேர்த்துடலாம். இது தோசையோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்து செய்து சாப்பிடுங்க. சந்தோஷமாக இருங்க.